ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷான்ஸ் லைஃப் அண்ட் டெக். இந்த வீடியோ வந்து நம்ம போன வீடியோ ஐடி கம்பெனி அட்டாச்மெண்ட் வீடியோவில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. 1,00,000 சாத்தியமா, அது எப்படி அட்டாச் பண்ணுறது, எங்கே அட்டாச் பண்ணுறது, நிறையா இன்ஸ்டா மெசேஜஸ், நிறையா கமெண்ட்ஸ் கூட நல்லா வியூஸ் போச்சு. பட் அது எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. சொல்லணும்னா நிறையா மெசேஜஸ், அது எப்படி என்ன, நிறைய பேருக்கு அதில் கொஸ்டின் இருந்துச்சு. 1,00,000 சாத்தியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, நம்ம சொன்னால் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி நம்ம வண்டியை நம்ம ஒரு கம்பெனியில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அது எதுக்குன்னா இந்த ரிவ்யூக்காக மட்டுமே. பிகாஸ் நான் வந்து ஐடி கம்பெனி அட்டாச்மெண்ட்டை எடுக்கணும்னு எடுக்கல. நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம், நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை என்னன்னு நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுவோம் மக்களுக்கு. ஏன்னா அதில் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐடி கம்பெனி அட்டாச்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்து நம்ம டாக்ஸி ஓட்டுற நண்பர்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க. அது நமக்கு லாபமாக இல்லையா நம்மளும் தெரிஞ்சுக்குவோம், அதோட ப்ராப்பர் ரிவ்யூ கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் நம்ம வண்டியை ஒரு கம்பெனியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வந்து ஈகோ மொபிலிட்டி, சைதாப்பேட்டையில் ஒரு ஐடி அட்டாச்மெண்ட் கம்பெனி தான். கேப் ரெண்டல்ஸ் பெரிய பிராண்ட் தான். பெங்களூர், ஹரியானா எல்லாம் மேஜர் இந்தியா வைஸ் நிறைய இடத்துல பண்ணுறாங்க. ஸோ நம்ம அங்கே தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, எந்தெந்த ஏரியாவில் என்னென்னு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. முன்ன ஏன் சொல்லலை அப்படின்னா, ஏன்டா தயங்குற, தைரியமா சொல்றான், சொல்லு, நீ தான் தைரியமா வந்துட்டேன் ராசா. எதுக்கு நமக்கு அந்த கான்ட்ரவர்சிஸ், லைக் சில நேரம் அங்கே போய் இல்லைன்னு சொல்லலாம், அப்போ நீ தானே சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால நான் சொல்லலை. பட் ஓகே, நம்ம சொல்லலாம், ஏன்னா நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம அட்டாச் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ரிவ்யூஸ்மே ஓகே. எனக்கு வந்து என் டிரைவர் சொன்ன வரைக்கும் எனக்கு ஓகே. நம்ம அதை என்னென்ன எப்படி அட்டாச் பண்ணோம், என்னென்ன ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம், நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ரிவ்யூ மீன்ஸ் நம்ம பேமெண்ட்டு, அப்புறம் ஃபேர்லாம் எப்படி இருக்குது, ரூல்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம ஓட்டி பார்த்துட்டு, இன்னும் 10 நாள் தான் ஓடி இருக்குது, இன்னும் ஓடட்டுமே, ஒரு மாதம் ஓடினா தான் நமக்கு அதோட ஃபுல் பேமெண்ட் தெரியும். வந்த உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் எப்படி அட்டாச் பண்ணேன், அதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு நான் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஓனர் கம் டிரைவர் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு நான் இந்த மாதிரி வண்டி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஓனர், இன்னொரு டிரைவர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிரைவரோட போகணும். நான் அப்படி தான் போனேன். டிரைவரோட போயிட்டு இவங்க தான் வண்டி ஓட்ட போகிறாங்க, நான் ஓனர் அப்படின்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. சரிங்களா? டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நான் கொடுத்தேன் ஈகோ மொபிலிட்டியில் அப்படின்னா, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, பெர்மிட்டு, டிரைவரோட லைசன்ஸ், அப்புறம் பியூசி சர்டிஃபிகேட், டிரைவரோட பியூசி சர்டிஃபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட், அப்புறம் 2 ஃபோட்டோ, இது மட்டும் தான் கொடுத்தேன். அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஓனருங்கனால என்னோடய பேன் கார்டு, அப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அவ்வளோதான். நம்ம டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் ஈகோ மொபிலிட்டியில் என்ன சொன்னாங்கன்னா, 2 டேஸில் ஐடி ஜென்ரேட் ஆயிரும், அதுக்கடுத்து நீங்கள் வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து ஆன் டிமாண்ட்ஸ் பொறுத்து அன்றைக்கே அவங்க ஐடியை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த டேட்லேயே நீங்கள் வந்து வண்டி எடுக்கலாம். இங்கே வந்து ஒரு 2 டேஸ் டைம். ஐடி க்ரியேட் ஆனோன்னா வந்து ஸ்டிக்கர் ஒட்ட சொல்கிறாங்க, ஈகோ மொபிலிட்டி ஸ்டிக்கர்ஸ் அண்டு ஜிபிஎஸோட காஸ்ட் வந்து 450 ரெண்டல், மந்த்லி நீங்கள் ஓட்டுற அமௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. வேறு என்னென்ன இங்கே நம்ம எந்த இனிஷியல் பேமெண்ட்ஸும் நம்ம பே பண்ணல. நிறைய இடத்துல ஜிபிஎஸ்க்கு 5,000 யூனிஃபார்ம் அது இதுன்னு சொல்லி ரேட் வாங்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம டிரைவர்களே நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் இங்கே எந்த அமௌண்ட்டும் பே பண்ணலை. இவங்க என்ன சொன்னாங்க, இங்கேயும் எல்லாமே உண்டு, டிரைவரோட யூனிஃபார்ம் எல்லாமே உண்டு. பட் நம்ம இங்கே என்ன சொன்னாங்கன்னா, மந்த்லி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவோம். இங்கே என்னென்ன கொடுத்தாங்க நம்ம பேசலாம். 2 செட் ஆஃப் யூனிஃபார்ம், ஷர்ட் அண்ட் பேண்ட், 2 சட்டை 2 பேண்ட்டு, ஷூஸு, கேப்பு, அப்புறம் டிஷ்யூஸ், அம்பர்லாஸ், வாட்டர் கேனோட சின்ன வாட்டர் கேனோட ஃபுல் பேக்கு, லேஸ் பாக்கெட்டு, அப்புறம் அந்த ஏர்போர்ட்டில் கஸ்டமர் வந்தால் பிடிச்சி நிற்கிற போர்டு, ஆமாம், அப்புறம் டேக், இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் டேகு, இதெல்லாமே நம்ம கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க கழிச்சுக்குவாங்க. இனிஷியலாக கொடுத்துருவாங்க, நம்ம ஓட்டுற மந்த்லி அமௌண்ட்லேருந்து அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபேர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு இன்னும் வரல. ஸோ ஒரு மாதம் ஓடட்டும். சரிங்களா? இங்கே எப்படி ஃபேர் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பேசலாம். இங்கே எப்படின்னா, கராஜ் டு பிக்கப் பாயிண்ட், ட்ராப் பாயிண்ட் டு கராஜ். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, சைதாப்பேட்டையில் இப்போ ஆஃபீஸ், இங்கே ஈகோ மொபிலிட்டியோட ஆஃபீஸும் சைதாப்பேட்டை. இப்போ ஏர்போர்ட்டில் ஒரு பிக்கப் வருதுன்னா சைதாப்பேட்டை கராஜ் தான் சொல்கிறாங்க அவங்க ஆஃபீஸு. கராஜ் டு ஏர்போர்ட் பிக்கப் 10 கிலோமீட்டர்.
ஏர்போர்ட்லேருந்து இப்போ வண்டி அம்பத்தூர் போகுதுன்னா அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர். ஸோ 10 + 25 35. அங்கேருந்து மறுபடியும் சைதாப்பேட்டை வர்ற டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் 35 + 40. ஆல்மோஸ்ட் அந்த டோட்டல் பிக்கப் பாயிண்ட்லேருந்து ட்ராப் பாயிண்ட் வரைக்கும் சைதாப்பேட்டை வர்ற வரைக்கும் அவங்க வந்து ஃபேர் கால்குலேட் பண்ணுறாங்க. டில் டேட் வந்து நிறைய நமக்கு கொடுத்த ஆஃபர்ஸ் வந்து பேக்கேஜ் டியூட்டி தான். 8 hours 6 hours 1 day பேக்கேஜ் இந்த மாதிரி தான் நிறையா போகுது. இந்த கம்பெனியில் நானும் ஐடி கம்பெனின்னு நினச்சி தான் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் இங்கே அது இல்லை. இங்கே கொஞ்சம் டியூட்டிஸ் நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து மார்னிங் ஐடி கம்பெனிஸ் இந்த கம்பெனிக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு இன்ஃபோசிஸ் இருக்குன்னா இன்ஃபோசிஸ் போயிடணும். அங்கே டெய்லி டியூட்டி காலையில் பிக்கப் பண்ணி விடணும். அடுத்த டியூட்டி அடுத்த ரூட்டுக்கு அனுப்புவாங்க. அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து ஆஃபீஸில் ஒன்று இப்படி இருக்கும். இங்கே அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபுல் டே பேக்கேஜ். இப்போ பெருங்குளத்தூரில் பிக்கப் பண்ணுறாங்கன்னா HCL ஒரு தடவை போச்சு 8 hours டியூட்டி. மறுபடியும் பெருங்குளத்தூரில் வந்து விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து பெருங்குளத்தூர் வர மாதிரி பெருங்குளத்தூர்லேருந்து HCL, மறுபடியும் HCLலேருந்து பெருங்குளத்தூர்லேருந்து மறுபடியும் சைதாப்பேட்டை. இப்படி தான் அவங்க ஃபேர் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு யாரா பிக்கப் பாயிண்ட் நம்ம பெருங்குளத்தூரில் பிக்கப்னா நம்ம திடீர்னு நம்ம வேளச்சேரியில் இருப்போம். வேளச்சேரிலேருந்து பெருங்குளத்தூர் வர்றது நமக்கு ஆட் ஆகிக்கும். ஓகே, இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்டு நிறையா பேரோட நம்ம பழைய வீடியோவோட கொஸ்டின் என்னென்னா 1 லட்ச ரூபா வருமா, நீ சொல்கிற ஓனர்னா 75, டிரைவர்னா 1 lakh எடுக்கலான்னு சொல்கிறீ, அது கரெக்டாக பாசிபிளாக 1 lakh எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க. அதை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்குறதுக்கு தான், நம்ம ரிவ்யூஸ்க்காக தான் நம்ம இப்போ அட்டாச்சே பண்ணியிருக்கோம். வீடியோ போட்டோம், நிறையா கொஸ்டின்ஸ் நிறையா பேர்த்துக்கு, அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கொடுப்போமே. நாளைக்கு இது நல்லா இருந்தால் நீங்களும் போய் அட்டாச் பண்ணுங்கள். இல்லைன்னா அதோட ரிவ்யூஸும் நான் சொல்கிறேன். பேமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வரட்டும், பேமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் மேஜராக நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா மந்த் எண்டில் போய் ஜாயின் பண்ணாதீங்க. லைக் இப்போ 28 இந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணுங்கள். 1ஆம் தேதிக்கு மேலே போய் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதம் பேமெண்ட் உங்களுக்கு அடுத்த மாதம் இப்போ பிப்ரவரி, இது இப்போ மார்ச். ஓகே, பிப்ரவரியில் நீங்கள் 25ஆம் தேதி ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மார்ச்சில் பேமெண்ட் வராது. ஏப்ரல் 25ஆம் தேதி தான் பேமெண்ட் வரும். ஸோ இப்போ நீங்கள் அதே மார்ச்சில் போய் சேர்ந்தீங்கன்னா மார்ச்சோடு உங்களுக்கு மார்ச்சுக்கு எண்டில் உங்களுக்கு அமௌண்ட் கைக்கு வந்துடும். ஸோ மார்ச்சில் ஃபுல்லாக ஓட்டினதை ஏப்ரலில் உங்களுக்கு கைக்கு கொடுத்துருவாங்க. இப்படி தான் வந்து பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மாதத்தில் பாதியில் போய் ஜாயின் பண்ணாங்க. கடைசி 27, 26 இந்த மாதிரி ஒரு 4 நாள் இருக்கிறப்ப போய் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் டீசல் கன்வீனியன்ஸ் சில இடத்துல வந்து இப்போ கேஸ் நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்றோம் 10% அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே அதெல்லாம் இல்லை. 10 இல்லை 4%, சாரி 10% கிடையாது, 4% வந்து கமிஷனாக கொடுக்கணும் எக்ஸ்ட்ராவாக. பட் இங்கே வந்து கேஸ்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா எப்படி கேஸ் ஓடும் தெரியாதுங்கிறதுனால கேஸ்லாம் நம்ம பார்த்துக்கணும் ஃபுல்லாகவே. டோல்கேட் அதே மாதிரி டோல்கேட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். எண்டில் பேமெண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிடுவோம், சேர்த்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து அவங்க ரூல்ஸ் அப்படின்னு சொன்னது எனக்கு. இது நம்ம எப்படி பேமெண்ட்லாம் போகுதுங்கிறத பார்ப்போம். 1 லட்ச ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னா நீங்களும் அதில் அப்படியே ஃபாலோ பண்ணி பயனடைங்க. அண்ட் நிறைய இன்னொரு கொஸ்டின்ஸ் என்னென்னா, எங்கே எப்படி அட்டாச் பண்ணுறது நீ அந்த வீடியோவில் சொல்லவே இல்லை அப்படி. போன வீடியோவில் ஏன் சொல்லலைன்னா, எதுக்கு இன்னொரு கம்பெனிஸ் பேரை நம்ம சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறதுனால சொல்லலை. பட் இந்த வாட்டி எதுக்கு சொல்லலாம், என்ன போய் கேட்டால் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. பலன் அடையிற நீங்கள் பலன் அடைஞ்சால் சந்தோஷம்தான், இல்லைன்னா இல்லை இந்த வாட்டி எங்களை அட்டாச்மெண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்ல போகிறாங்க. சரிங்களா? ஸோ நான் கேட்டதெல்லாம் சைதாப்பேட்டையில் ஈகோ மொபிலிட்டி இருக்குது. சரிங்களா? அப்படியே கிண்டியில் இருக்கிறவங்க ஓரிக்ஸ் பண்ணுறாங்க. கிண்டியில் யார் இருக்கீங்களோ அந்த சைடு வந்து ஓரிக்ஸ் வந்து நல்லாவே பண்ணுறாங்கன்னு சொல்லி, ஓரிக்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு தான். ஸோ அவங்க நல்லா பண்ணுறாங்க. சரிங்களா? அங்கே போய் ஜாயின் பண்ணலாம். செலக்ட் கேப்ஸ்னு ஒன்று உண்டு. அதை பற்றி ஒருத்தவங்க கழுவி ஊட்டியிருந்தாங்க. நம்ம டிரைவர் ஓட்டுநர்ஸ் தான். ஒருத்தர் வேகனார் அட்டாச் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதெல்லாம் நானும் பார்த்தேன். 1 லட்ச ரூபா எடுக்க முடியாதுங்கிற அவரால் எடுக்க முடியல. நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்ப்போமே. ஸோ நமக்கு எப்படி ரிவ்யூஸ் இருக்குதுன்னு நம்ம ஓட்டி பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். எனக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு 10 நாள் ஓடிச்சு நல்லா இருக்குது. நம்ம ஃபுல்லாக பார்ப்போம், எப்படி ஒரு மாதம் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். கிண்டியில் ஓரிக்ஸ் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பெருங்குளத்தூர், இங்கெல்லாம் பெருங்குளத்தூர் ஃபுல்லாகவே வந்து என்பிடி பண்ணுறாங்க, அப்புறம் எவரெஸ்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே அக்செஞ்சர், பெருங்குளத்தூர், அந்த சத்தர்லேண்டு, இந்த கம்பெனி, இந்த ஐடி பெருங்குளத்தூர் ஐடி கம்பெனி இதெல்லாமே வந்து என்பிடி அப்புறம் எவரெஸ்ட் தான் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் நவுண்டு வந்தீங்கன்னா ஜோஹோ ஃபுல்லாகவே வந்து ஷேர் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணுறாங்க. ஷேர் அண்ட் ட்ராவல்ஸ் இப்போ நிறைய டெம்போஸ், பட் ஷேர் அண்ட் ட்ராவல்ஸ் ரொம்ப நாளாக ஜோஹோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடு சோழிங்கநல்லூர்ஸ்லாம் போனீங்கன்னா சோழிங்கநல்லூர்லேயுமே என்பிடி, எவரெஸ்ட்டு, ஓரிக்ஸு, ஈகோ மொபிலிட்டி, செலக்ட் கேப்ஸ் இதெல்லாம் ஒரு சோழிங்கநல்லூர் சுற்றி உள்ள எல்லா சரௌண்டிங்ஸ்லேயும் வந்து இவங்க தான் மேஜரான. நான் சொல்கிறது வந்து நிறையா வெண்டாஸ் லோலையும் இருக்காங்க, கீழேயும் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஐடி கம்பெனி
ஐடி கம்பெனி அட்டாச்மெண்ட்டில் இறங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு கால்ஸ் வந்துச்சு. நான் ஃபாஸ்ட்ராகில் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி தான், நம்மகிட்ட 2 வண்டி ஃபாஸ்ட்ராகில் ஓடிச்சு. ஸோ அதனால் உங்கள் வண்டியை கொண்டு வந்து அட்டாச் பண்ணுங்கள், ட்ரிப் ஷீட் நல்லா தர்றோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. பட் எனக்கு ஃபாஸ்ட்ராகில் ஓட்டுறதுக்கு மனசு இல்லை. நான் எதையும் நெகட்டிவாக சொல்ல விரும்பல. பிகாஸ் ஈகோ மொபிலிட்டி எப்படி இருக்குன்னு, ஏன்னா நான் வந்து அட்டாச்மெண்ட்டுக்காக வண்டி எடுக்கல. நான் வந்து இங்கே நம்ம டூர் ட்ராவல்ஸ் பர்பஸ்க்காக தான் எடுத்தேன். நமக்கே கொஞ்சம் சர்க்கிள் இருக்குது, ஸோ அதில் ஓட்டிக்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். பட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நம்ம அட்டாச் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் வரும்னு சொல்கிறாங்க, வரலன்னு சொல்கிறாங்க. அதே ஈகோ மொபிலிட்டியில் நான் ஜாயின் பண்ணுறப்ப அவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய பேர் 3-4 வண்டி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. லாபம் இல்லாமலே ஒருத்தவங்களாம் ஓட்டுறாங்க. சும்மா யாரும் ஓட்ட முடியாது. ஏன்னா எல்லாமே ₹1,00,000 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒரு இடத்துக்குள்ள பிஸ்னஸ்க்கு வர்றாங்க. லாபம் இல்லாமல் எல்லாருமே அந்த ஐடி கம்பெனியில் இருப்பாங்களா என்ன? எனக்குமே அந்த ஆச்சரியம் நிறையா இருந்துச்சு. அந்த ஆச்சரியத்தெல்லாம் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் கன்ஃபார்மாக இதுதான் பில்லு, இதுதான் அமௌண்ட்டு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒரு மாதம் போகட்டும், ஆல்மோஸ்ட் 10 நாள் ஆச்சு, ஒரு 20 நாள் போகட்டும், நமக்கு பில்லு வரட்டும். உங்களுக்காக தான் அட்டாச் பண்ணேன். ஸ்க்ரீன்லேயே நான் ஷோ பண்ணுறேன், இதுதான் பில் அமௌண்ட். இதை பற்றி நம்ம ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி ப்ராஃபிட்டாக இல்லையா, ₹1,00,000 வருமா வராதா, நமக்கு நஷ்டமா லாபமா, பண்ணலாமா வேணாமாங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ தரேன். கண்டிப்பாக நான் 1 மாதத்துக்கு மேலே அந்த கம்பெனியில் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக வெளில வந்துடுவேன். நமக்கு உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வெளில வந்துக்கலாம் அப்படிங்கிற மோட்டிவோடு தான் அட்டாச்சே பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஈகோ மொபிலிட்டி கூட பார்க்கலாம். பார்த்தா ஓகே, நான் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன், நல்லா இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். யாரையும் நம்ம வந்து நெகட்டிவ் பண்ணலாம் இங்கே நம்ம வரல. சரிங்களா? நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ என்பிடி இந்த மாதிரிலாம் எடுத்துட்டிங்கன்னா ஆன் டிமாண்ட்ஸில் ஓட்டுறது இல்லை. எல்லாம் ஆன் டிமாண்ட்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கம்மியாக. பட் டெய்லி டியூட்டி தான் அவங்க பண்ணுறாங்க. மார்னிங் கூட்டு போய் விடணும், ஈவினிங் ட்ராப்ஸ், இது மாதிரி பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக நிறையா பேக்கேஜஸ், அவுட் ஸ்டேஷன் இந்த மாதிரி வருது. ஃபாஸ்டாக் இப்போ வந்து டெய்லி டியூட்டிஸ் தான் ஃபாஸ்டாக் இப்போ பண்ணுறாங்க. சரிங்களா? நீங்களும் போய் அட்டாச் பண்ணுறேன்னா பண்ணலாம், தப்பே இல்லை. பட் நான் வந்து அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மகிட்ட நிறைய கமெண்ட்ஸ், நீங்களே இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். பழைய வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் அட்டாச் பண்ண நான் அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு எனக்கு. இன்ஸ்டாவில் நிறையா மெசேஜ், எங்கே அட்டாச் பண்ணீங்க, எப்படி அட்டாச் பண்ணீங்க, நான் பண்ணலை. எனக்கு நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். பட் அதுக்கு நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்ல. கண்டிப்பாக வீடியோ போட்டுக்கோன்னா ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த ஆன்சருக்கான வீடியோ தான் இது. சீக்கிரமாக ஃபுல் வீடியோவும் எங்களுக்கு வரும். எப்படி ரிவ்யூஸ், எப்படி நமக்கு ஃபேர்லாம் இருக்குங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூஸ் நமக்கு வந்தவுடனே நம்ம அந்த வீடியோவை நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறையா பேர் வந்து கேள்வி கேட்டிருப்பீங்க, பதில் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வீடியோ கண்டிப்பாக நான் தர ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? நான் உங்களுக்காக தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும். அதாவது 1 மாதம் டியூட்டியை நான் ஹோல்ட் பண்ணுறேன். எப்படி ஹோல்ட் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா 30 நாள் கனெக்ட் பண்ணுங்கள். 30 நாளைக்கு நான் டீசல் போடணும். யூஷுவல் டைமில் எனக்கு அது தேவையில்லை. நான் ஓலா ஊபர்லேயே ஓட்ட சொன்னாலும் சரி தான், இல்லை ஆன் டிமாண்டில். இப்போ வண்டி எனக்கு வந்து அவுட் ஸ்டேஷன் போகும். அவுட் ஸ்டேஷன் போனாலுமே எனக்கு தான் ப்ராஃபிட். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வீடியோக்காக மட்டுமே 30 நாளுக்கு வந்து நான் டீசல் போட போகிறேன். சும்மா ஜென்ரலாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. டிரைவர் பேட்டா கொடுக்கணும். அது போக டோல்கேட் ஒரு நாளைக்கு 200 டோல்கேட்டு போகுது. ஒரு நாளைக்கு 1.5 கேஸ் ஆச்சு போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 1500 ஒரு நாளைக்கு நான் டிரைவருக்காக கொடுத்துட்ருக்கேன். இதுக்காக இந்த வீடியோக்காக மட்டுமே. ஸோ 30 நாளைக்கு கணக்கு பண்ணி பாருங்கள், 45,000 நான் இதுக்காக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவை முடிச்சுட்டு நம்ம என்ன வேணால் பேசலாம். நமக்கு தெரியட்டும், மக்களுக்கும் தெரியட்டுங்கிறதுனால தான் என்னோட 1 மாதம் காசை அப்படியே இந்த இதுக்காக நான் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 நாள் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 காலி. ஆனாலும் இன்னும் ஓகே, தெரிஞ்சுக்கலாம், ஒரு பதில் கொடுப்போம். நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. உங்களுக்காக மட்டும்தான் அவ்வளோ காசை நான் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு டெய்லி ஓட்டினாலே எனக்கு வர்ற காசு டிரைவர் போக எனக்கு வர்றது வந்துடும். பட் நம்மளும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிளாக ஒரு வேலை பார்க்கலாம். தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. தெரியாதவங்க போய் சேர்ந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது. நான் கஷ்டப்பட்டனா இல்லையாங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். கேள்விகளை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பதில் கிடைக்கும். பதில் கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களுக்கு ப்ராப்பரான பதில் உங்களை சேரும். சீக்கிரமாக பேமெண்ட் ரிவ்யூவோட நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். Until then, bye from Anwar. Tada.